எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பூண்டை பெருசாக வாங்கினதை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து தனியாக ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா காய வச்சுருங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் பூண்டு குழம்புக்கு ஒரு 20 பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. அப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தேங்காய் பதை எடுத்துக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து புளி கரைசலை எடுத்துக்கோங்க. கடையில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதையும் எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு 1 ஸ்பூன் போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளியை தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு கேஸை ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய் இந்தளவுக்கு எடுத்ததை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்ததை அந்த புளி தண்ணியில் எடுத்து அதில் ஊற்றிடுங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க. நன்றி. இந்த மாதிரி சமைச்சி சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் பூரிக்கு எல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் சாப்பிட்லாம். நன்றி.